விவாகரத்து வாங்காம ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சு அதுவும் 40 வயசான அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பிரபலம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்காக வந்து வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க பண்ணதும் தப்பு தான், ஆனா அவங்க முன்னாடி பண்ண திருமணத்துல அவங்க விவாகரத்து வாங்கிட்டு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு நாம இன்னும் விவாகரத்து வாங்கல, நம்மளுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமையா இருந்திருக்கும், அவர் ஏன் இப்படி பண்ணாரு, அவர் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பிரபலம் பேசியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க ஆரம்பத்துல வந்து சொல்லும் போது யாருமே நம்பல, அவங்க பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க பண்றாங்கன்னு சொன்ன எல்லாருக்குமே இப்ப வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுடைய வீட்டுக்கு போய் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படம், கிஃப்ட், இந்த மாதிரி அழகழகா வச்சிருந்த எல்லா விஷயங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையா அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கிறதுனே தெரிய வரும். அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு ஜாய் கிறிஸ்டல்டா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது, அந்த வீடியோக்களை எல்லாம் வந்து ஜாய் கிறிஸ்டல்டா பதிவிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னே தெரிய வருதுங்க. கிறிஸ்டல்டா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், 2 பேரும் திருமணம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. 2 வருஷம் அவங்க ஒன்னா வாழ்ந்ததுக்கு வந்து நிறைய ஆதாரங்களை வந்து ஜாய் கிறிஸ்டல்டா வச்சிருக்காங்க. ரங்கராஜ் அவர் வந்து விவாகரத்து வாங்காம இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம இதை பத்தி ரங்கராஜ் அவருடைய மனைவிக்கு தெரிஞ்சும் அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கும் அவங்களும் ஒரு வழக்கறிஞரா இருந்தும் அவங்க இந்த விஷயத்த வந்து பெருசா எடுத்துக்காதது ஏன் அப்படிங்கறதையும் கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து இப்ப ஜாய் கிறிஸ்டல்டாவை ஏன் அவாய்ட் பண்றாரு, ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இப்ப அவங்கள பார்க்காம பேசாம ஏன் வந்து இப்போ விலகி இருக்காரு, இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாரு, அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கறதெல்லாம் கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அவருடைய பிசினஸ் லைஃப்லயும் சரி மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்ப அவர் வந்து நிறைய செலிபிரிட்டி வீட்டுக்கெல்லாம் கூட அவங்களுடைய கேட்டரிங் சமையல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் இந்த மாதிரி பண்ண சில விஷயங்கள் வந்து இப்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. சொல்ல போனா நிறைய பேர் இவரை கைது பண்ணுவாங்களா அப்படின்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல பெண்கள் பண்ற நிறைய தவறே, சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ற அப்படின்னு ஆண்கள் யாராச்சும் கேட்டா அவங்க அன்பா இருக்காங்கன்னு நம்பி அவங்களை எல்லாமே நினைச்சு அவங்க கிட்ட ஏமாந்து போறதுதான். அதே போலதான் கிறிஸ்டல்டா அவங்களும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு அப்படி கிடையாது. அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கிட்ட விசாரணை நடத்த போறாங்களா, இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.